நீங்க பூரி போறீங்களா அப்படின்னா இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ல வேண்டிய முக்கியமான கோயில்கள் மற்றும் பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் ஈஸியா கவர் பண்ணிடலாம். முதல்ல சாகர் நதி கரையில் இருக்கும் ஆனந்த வைத்தியநாதர் கோயில். அங்கிருந்து 500 மீட்டர்ஸ்ல லிங்கராஜ் கோயில், ஒடிசாவின் பிரசித்தி பெற்ற பிரம்மாண்டமான சிவாலயம். கலிங்க கட்டிடக்கலையின் அழகை இங்கே பார்க்கலாம். அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்தீஸ்வரர் ஆலயம். அதற்கு பிறகு பூரி ஜெகநாதர் கோயில். ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா அருள்வாளிக்கும் உலக புகழ்பெற்ற திருத்தலம். அங்கு கண்டிப்பாக சுவைக்க வேண்டிய மகா பிரசாதம் ஜெகநாதருக்கு படைக்கப்படும் சப்பன் போக். 56 வகையான உணவுகள் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தது முக்கியமான நிகழ்வான கொடி மாற்றம். இது டெய்லியும் 5 to 6 மணி அளவில் கோயிலில் நடைபெறும். இது பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. ஒரு நாள் இது நடக்கலனா 13 ஆண்டுகள் கோயில் மூடப்படும் என்று கூறப்படுகிறது. டைம் இருந்தா கம்பல்சரி எடுக்க வேண்டிய ஒரு சமுத்திர ஸ்தானம். தினமும் மாலையில் நடைபெறும் சமுத்திர ஆரத்தி சுமார் 6:30 மணியிலிருந்து 7:30 வரை நடைபெறும். இந்த ஆரத்தியை பார்ப்பது ஒரு அற்புதமான அனுபவம். அடுத்தது லோக்நாத் கோயில், பூரியின் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம். பூரியின் பிரபலமான இனிப்பு காஜா, இதையும் கமல் சுவைத்து பாருங்க. கடைசியாக கோனார்க் சூரியன் கோயில், உலக புகழ்பெற்ற சூரிய கோவிலும் கலிங்க கட்டிடக்கலையின் அற்புதமான சின்னம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பூரிக்கு போறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.